ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் தானே, இது நல்லா ஹெவியாகவும் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்கிறாங்க. அதையும் பார்த்துங்க. இப்போ ஸ்டடீஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயே நல்லா வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. நல்லா நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுதுங்க. நல்லா இருக்கு சார். இது கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் தான் வந்திருக்கோம். என்னடா பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் திருப்பியும் போடுறேன்னு பார்க்காதீங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டும் பார்த்து பிரித்து என்னென்ன ஐட்டம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்போட சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 150 சொல்கிறாங்க. ஒவ்வொரு சார்ஜருக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. நம்ம லேப்டாப் சார்ஜர் இருக்குது, அதை விட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் சார்ஜர் இருக்குது, நிறைய கேபிள்ஸ்லாம் இருக்குது. இந்த கேபிள்லாம் நான் ப்ரைஸ் வந்து கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட்லேயே இருக்குது, 30-40 இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அண்ணன் சொன்னார். இதை பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்குது. அதாவது கேமரா இருக்குது, செகண்ட் ஹேண்ட் கேமரா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ட்ரையர் இருக்குது, நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் ஷூ கூட இருக்குது இங்கே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 தான் சொல்கிறாரு. ஆனால் நல்லாவே இருக்குது. நல்லா ஒரு எங்கேயும் வந்து கிழியில் செய்யலை. இது சூப்பராகவே இருக்குது. கிட்ஸு உங்கள் வீட்டில் யாருனா கிட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த ஷூ ஒன்றா வாங்கிக்கோங்க. நல்லாவே 600ன்றது நீங்கள் வந்து இங்கே வந்து பார்கெயின் பண்ணி பேசுனீங்கன்னா ஒன்றுங்க ப்ரைஸ் கம்மியாக தருவாங்க. நீங்கள் ஒன்றா அதை வந்தால் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு நீங்கள் பூஜா ரூமில் வந்து ஒரு ஸ்லோகம் மாரி யூஸ் பண்ணுற பாக்ஸ் இது வந்து. ஆனால் இந்த ஸ்லோகம் பாக்ஸ் ப்ரைஸ் எவ்வளோனா இது வந்து 150 சொல்கிறாரு. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குது. வேணுன்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லாவே யூஎஸ்பி இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அடாப்டர் மாரி ஒன்று இருக்குது. நம்ம ஒய்ஃபை யூஸ் ஓகேண்ணா, ஒய்ஃபை யூஸ் பண்ணுறது மாரி இருக்குது. அது வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். இது வந்து டிபி லிங்க்னு போட்டிருக்கு. அது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வேணுன்னா வந்து உங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 350 சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் இங்கே ஹோம் தேட்டர்ஸு அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாமே நார்மல் சீப் அண்ட் ப்ரைஸில் தான் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்ஸு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் மாரி இருக்குது. இது என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது ஓப்பன் பண்ணு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து கொஞ்சம் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற கொடுக்குறீங்களா, இப்போ அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டடீஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் இருக்குது. வேர்ட்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, மெமரிஸ் இருக்குது, மியூசிக்கு, கீபோர்டு, கேம்ஸு எக்ஸட்ரா இது எல்லாமே இருக்குது. ஆனால் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொல்கிறாரு. நம்ம செக் பண்ணி பார்க்கல. இங்கே பேட்ரி போடணுமா, பேட்ரி போட்டு யூஸ் பண்ணணுமா. நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுனா வந்து வாங்கிக்கோங்க. இல்லை இது யாருன்னா வந்து வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர்ஸ்லாம் இருக்குது. அதோட அட்டாச்மெண்ட் இருக்குது. லினோவோட ஹோம் தேட்டர்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா மினி இண்டக்ஷன். இது நீங்கள் பேபிஸு யாருன்னா குழந்தைங்கள வந்து வெளியே கூப்பிட்டு போகிறீங்க, இப்போ எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் கிட்டிலாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி இருக்க பர்பஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இண்டக்ஷனை வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா 300 சொல்கிறாரு. நீங்கள் வேணால் வந்து பார்கெயின் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இது நல்லா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வேணும்னா இவருக்கெல்லாம் அண்ணங்களில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. நல்லாவே இருக்குங்க. இது நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. நல்லா பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 110 to 240 வோல்டேஜ் வந்து கொடுக்குது. பவர் 35 வாட்ஸ் பவர் கொடுக்குது. நல்லா லென்த்தாகவே இருக்குது. ஒரு சின்ன கப் வச்சு காஃபி கப் மாரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது சில்வர் அந்த இது என்ன பாத்திரம்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். சில்வர் பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணலாம். மக்கு மாரி வச்சு சில்வர் மக்கு மாரிலாம் வச்சு நீங்கள் காஃபி கப்லாம் யூஸ் பண்ணலாம். ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்கு வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் கிட்டிலுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். பாருங்கள், ஓல்டு கேமரா கூட இருக்குது. இதில் வந்து பழைய மாடல் வந்து இந்த ரீல் போட்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கேமரா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா
நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. நீங்கள் பாருங்களேன், கேமரா பாருங்களா, சுற்றி பாருங்களா, நல்லாவே நீட் அண்ட் க்ளீனாகவே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறேன் நான் கேட்டேன், இது ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னார். லென்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாகவே இருக்குது. நல்லா பாருங்கள், யாருன்னா தேவைப்பட்டுனா வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்லா ஓல்டு பீஸ் இது, இல்லை ஆன்டிக் டிசைனாகவும் வச்சு வீட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் ஷோ பீஸ் மாதிரி வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன விஷயம் தான், ஆனால் நல்லாவே இருக்குது. ஏன்னா ஓல்டு பீஸ் கலெக்ட் பண்ணோம் செய்யணுன்றவங்க மாற்றலாம். நிறைய கொடுத்துருக்காங்க. பழைய மாடலாக இருந்தாலும் நிறைய கொடுத்துருக்காங்க. இது எந்த வருஷம் வந்தாலும் எனக்கு தெரியல, ஆனால் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அண்ணங்கல்ல. ஆனால் இது எவ்வளோ அந்த கேமரா ப்ரைஸு? இது வெறும் 200 சொல்கிறாரு. எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அண்ணங்கல் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் கிடைக்குது. இது ஜஸ்ட்டு 200 தான் சொல்கிறாரு. வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்கெயின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரேட்டு வந்து கேட்டு பாருங்கள். கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. இருக்காது செகண்ட் ஹேண்ட் சுவிட்சஸ்லாம் வச்சுருக்காரு. அப்புறம் வந்து சைலன்சர் இருக்குது. நிறைய ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நிறைய பூம் ஹெட்செட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பூம் ஹெட்செட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூலில் நிறையவே கொடுத்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா பல்லாவரம் வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணனோட கடை இருக்கும். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீப் அண்ட் பெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் வந்து விற்கிறாரு. நீங்கள் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ஃபோன் இங்கே இருக்குது. இது என்ன போட்டிருக்குன்னா VTech போட்டிருக்கு. அது வந்து நம்ம பேட்ரி இல்லை பின்னாடி. உங்களுக்கு என்ன டைப் பேட்டரின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு யாருன்னா தேவைப்பட்டுனா வாங்கிக்கோங்க. ஆனால் நல்லா இருக்குது. நம்ம வந்து ஒரு ஷோ கூட வாங்கி வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷோ பர்பஸ் ஓல்டு மாடல் யாருக்குன்னா வேணும்னா ஒரு டிசைனாக வந்து அழகாக வீட்டில் வந்து நம்ம ஷோ பீஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ணா இது எவ்வளோண்ணா ப்ரைஸு? அண்ணா இந்த ஃபோன் எவ்வளோ ப்ரைஸு? இது 400 சொல்கிறாரு. நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். பார்க்க நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது எல்லாமே. ஆனால் வந்து இது ஒர்க்கிங் கண்டிஷன் தான் என்ன சொல்கிறாரு. நீங்கள் வேணால் வந்து பாருங்கள், அவர்கிட்ட பார்த்து வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து சார்ஜர் யூஸ் பண்ணிக்கிறது. இதுக்கு வந்து சார்ஜர் கேபிளோட வந்து வருது, செட்டாக கேபிள் உள்ளே இருக்குன்றாரு. நீங்கள் வேணால் கேபிளோட வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதே டைப்பில் வந்து ஒரு சின்ன சின்ன மாடல் ஃபோன்லாம் இருக்குது. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோன் தாங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோனு தான் இது. இந்த ஃபோனு பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது வந்து அந்த காலத்து ஃபோன் மாரி நல்லா ஒரு ட்ராமா ஃபோன் மாரி இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக சிம்பிளாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீங்கள் வேணால் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது இவர்கிட்ட. யாருன்னா தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கோங்க. இதுனா அது ஒரு மாடல் ஃபோனை வச்சுருக்காரு. இதுவும் வந்து ஒரு நீட் அண்ட் சிம்பிளாக இருக்குது. இதுவும் பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறது. அதேமாதிரி அடாப்டர் வந்து கீழே வந்து இருக்கும். நீங்கள் அடாப்டர் போட்டு சார்ஜர் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி ஃபோனும் இருக்குது. அதேமாதிரி 2 மாடல் வச்சுருக்காரு. அதில் ஒன்று வச்சுருக்காரு, அதேமாதிரி இதுவும் வச்சுருக்காரு. இந்த ஃபோனும் வச்சுருக்காரு அண்ணன். இதுவும் வாங்கிக்கோன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ப்ரைஸ் எவ்வளோண்ணா? இது 100 ரூபா சொல்கிறேன், 100 ருபீஸ் சொல்கிறாரு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வந்து வாங்கிக்கோங்க. யாருன்னா வந்து வீட்டில் வந்து சும்மா ஸ்டைலாக வைக்கணும், வீட்டில் வந்து சும்மா வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த USB செட்டாப் பாக்ஸ்லாம் வந்து இருக்குதுங்க. செட்டாப் பாக்ஸ்லாம் வீட்டுக்கு எதனா தேவைன்னா வந்து இங்கே வாங்கிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெப்கேம்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காரு அண்ணன். வெப்கேம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வச்சுருக்காரு அண்ணன். அதில் ஒரு பீஸ் மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். வெப்கேம்லாம் நல்லா இருக்குது. அதுவே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஆனால் வெப்கேம்லாம் எவ்வளோ வருது ப்ரைஸு? நான் காட்டுறேன் பாருங்கள். உங்கள் லேப்டாப்போ இல்லை சிஸ்டம்ஸ்க்கு எதனா வந்து வெப்கேம் தேவைப்பட்டுனா வந்து இங்கே வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த வெப்கேம் ப்ரைஸ் எவ்வளோண்ணா? வெப்கேம் 300 தான் சொல்கிறாரு. நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் ஆனால் சொல்கிறேன். ஆனால் இது பார்க்கறதுக்கு புதுசு மாதிரியே இருக்குது. நீங்கள் பாருங்களேன், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்களேன், புதுசு மாதிரி இருக்குது. பாக்ஸ் பீஸாகவே இருக்குதுங்க. அவர் பாக்ஸ் பீஸாகவே வச்சுருக்காரு. நீங்கள் வேணுன்றவங்க இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. இவர்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், அயன் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இது வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற அயன் பாக்ஸு. ஒர்க்கிங் கண்டிஷன் தான் என்ன சொன்னார். நல்லாவே இருக்குது. நல்லா வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. நல்லா நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரி நல்லாவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து டாப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து எர்த்தெல்லாம் அடிக்காது, ஆனால் வந்து நல்லா யூஸ் ஆகும். நம்ம துணியை வந்து நீட்டாக அயன் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஒயர்லாம் நல்லாவே இருக்குது. எங்கேயுமே ஒரு டேமேஜ் எந்த பீஸுமே இல்லை.
நல்லா க்ளீனாக இருக்குது. நீங்கள் வாங்கி வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து 300 தான் சொன்னார். உங்களுக்கு வேணும்னா வந்து பார்கெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. நான் உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர்? ஜாஃபர் பாய். ஜாஃபர் பாய். என்னென்ன இந்த மார்க்கெட் கொண்டு வந்திருக்கீங்க? மார்க்கெட் நம்ம கொண்டு வந்து ஒரு 15 வருஷமா இங்கே வரோம். 15 வருஷமா நான் வந்து இங்கே கடை போடுறோம். இப்போ பவர் பேங்க்லாம் வந்து இது செகண்ட் ஹேண்ட் தான். இப்போ செகண்ட் தான். ஓகே, நான் இது இப்போ வந்து ஒரு 100 ரூபா தான். 100 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். 100 ரூபா கொடுத்து தான் நம்ம. ஓகே ஓகே. இப்போ இந்த இதுவும் வந்து இது என்னதுண்ணா? இது பவர் பேங்க் தான். இதுவும் பவர் பேங்க் தான். ஒரு டிஃபரெண்டா இருக்கு பவர் பேங்க். இது எவ்வளவு பிரைஸ்? 100 ரூபா தான். 100 ரூபாய் தான் சொல்றீங்க. இப்போ மொபைல் இருக்கு. இது என்ன மாடல் மொபைல்? இது எவ்வளவு சொல்றீங்க? அது வந்து வெறும் பாக்ஸ் அது தெரியும். ஒரு நார்மல் பீஸ் மாதிரி 50 ரூபா கொடுத்துருவோம். அதான் 50 ரூபா ஒரே பாருங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து அந்த தையல் மிஷின்லாம் வந்து எடுத்துக்கோ 150 ரூபா. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த மினி ஃபேன் இருக்குல்ல, இப்போ அது 150 ரூபா. ஓகே. இது ஒர்க்கிங் கண்டிஷனா? ஒர்க்கிங் தான். வேலை செய்யும். ஒர்க்கிங் கண்டிஷன் தான். பாத்தீங்கன்னா நல்லா கட் பண்ணிக்குது. அந்த ஒயர் நம்ம கலெக்ஷன் பண்ணி கொடுத்தா கரெக்டாக வேலை செய்யும். ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்புறம் இந்த மினி தையல் மிஷின் எவ்வளோண்ணா வருது? 200 ரூபா. இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன். எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். செகண்ட் ஹேண்ட் தான், ஆனால் எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன். பேட்டரி வேணும்னா நீங்கள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுங்க. இது சார்ஜ் போடுறது இருக்கா? சார்ஜ் போட இருக்கு மேலே. ஓகே ஓகே. சார்ஜபிள் போர்ட்டல் தான் இருக்கு. சார்ஜும் போடுவாங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. பாருங்க, இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இன்டெல் லேப்டாப் தான். இது ஃபுல்லாக நல்லாவே இருக்குது. ஆனால் இங்கே சின்ன டேமேஜ் மட்டும் இருக்குது. அதை தவிர்த்து டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 சொல்கிறாரு. உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து வேணால் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துங்க. ஆமாம் ஆமாம். நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளோ பாய்? ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்குது 400 ரூபா 300 ரூபா அவ்வளோதான். 400 ரூபா 300 ரூபா சொல்கிறாரு. இது எவ்வளோ எத்தனை ஜிபி ஹார்ட் டிஸ்க்குன்னு எனக்கு தெரியல. எதுவே போடுறேன் எல்லாத்தையும் ஒரே போய் போடு பாய். ஐ மீன் தெரிஞ்சு அதே ஏன் போடுறேன் எல்லாம் இது போடு. எத்தனை டிஸ்பிளேனா பேக்கில் போடுதான். இதில் போடுவோம். ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு தெரியல ஹார்ட் டிஸ்க்கு. ஆனால் 500 சொல்கிறாரு. நிறைய ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்காரு பாய். நிறைய ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்காரு. இது எவ்வளோ பாய்? அது ஹார்ட் டிஸ்க்கு இந்த 300 ரூபா. இது 500 ஜிபி ஹார்ட் டிஸ்க். இது வந்து 300 சொல்கிறாரு. இது ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொல்கிறாரு. வேணும்னு வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. ஹாய்ண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்க. சாமுவேல் சார். ஓகே. இந்த மார்க்கெட்டுக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள்? ப்ளூடூத் ஸ்பீக்கரு, ஹேர் டயரு, மிஷினு. ஓகே பாருங்க, பவர் பேங்க்கு, ட்ரிம்மரு, வேற என்ன கொண்டு வந்திருக்கேன்? ஸ்டாண்டு, டார்ச் லைட்டு, ஃபேனு, ஓகே ஒயரு. ஓகே. இது மாதிரி நிறைய ஐட்டம் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு ஐட்டமா நம்ம பார்ப்போமா? என்னென்ன ஐட்டம் வந்து கொண்டு வந்து சொல்லிட்டு பார்ப்போமா மார்க்கெட்ல? ஓகே. நான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் எவ்வளோ இது? இது 250 சார். 250. இது 200. இது 400. இது 500. இதுல 50 டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஓகே. 450 டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாமே கொடுக்கறதா? ஆமா ஆமா, கம்மி பண்ணி தரோம். இந்த போர்ட்டபிள் மைக் மாதிரி இருக்கு, அதெல்லாம் எவ்வளவு பிரைஸ் வருது? 500 வருது சார். 500 ஆகுது. இப்போ வந்து கம்மியா கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கலாம்? டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்க? 50 ரூபா கம்மி பண்ணலாம். 50 ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இது FM ரேடியோ, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம். ஓகே. மெமரி கார்டு போடலாம், பென் டிரைவர், எப்பவுமே ஓகே 4 யூஸ் பண்ணலாம். 4 யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு பிரைஸ் வருது? இது 500 வருது. 500 வருது. 50 ரூபா கம்மி பண்ணி 450 தரோம். ஓகே. இந்த மினி ஃபேன்லாம் 250 சார். 250 லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி 200 கொடுக்கலாம். 50 ரூபா கம்மி தரோம். ஓகே. சார்ஜபிள் தான் சார். சி டைப் சார்ஜர். ஓகே. நல்லா இருக்கும். காத்து ஒரு 3 டைம் ஆப்ஷன் பண்ணலாம். லைட் ஏரியா அதுல. ஓகேண்ணா. சூப்பர் 3 மோட் கொடுத்திருக்கீங்க. ஆமா, 3 மோட் சார். நல்லா இருக்கு சார். இது கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா 400 ரூபா என்ன சொல்லிட்டு நம்ம 250 நம்ம சேனல்ல பாத்துறோம். ஒரு 50 கம்மி பண்ணி தரோம் சார். 200 தரோம் சார். ஓகே. பாருங்க, குழந்தைக்கு வாங்கி போறாங்க. ஓகே. அதுக்காக நம்ம கம்மி பண்ணி. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த லைட் லெவல் வருது. இந்த டார்ச் லைட்லாம் வருது. 1300 சார். ஓகேண்ணா. 1100 ரூபாய் தரோம் சார். 1100 ரூபாய் தரீங்க. 6 மணி நேரம் 6 மணி நேரம் கண்டினியூஸா. ஓகேண்ணா. இது லாங் 1 கிலோமீட்டர் வரைக்கும். 1 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தா அது பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேண்ணா. கிராமத்துல இருக்காங்க பாருங்க. ஆமாண்ணா. அவங்களுக்கு யூஸ் ஆகும் சார். கிராமத்துல இருக்கும் போலீஸ்காரங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும். பாருங்க, நல்லா ஹெவியாவே இருக்குங்க. நல்லா பாத்தீங்கன்னா ஹெவியாவே இருக்கு. ஆன் பண்ணி காட்டலாம் சார். ஓகே. இது வந்து பேட்டரி போடுற மாதிரியா எப்படின்னா? பேட்டரி தான் சார். அந்த பக்கம் சரிங்கப்பா. பாத்து பாருங்க, பேட்டரி நல்லாவே லென்த்தாவே இருக்கு. டபுள் பேட்டரி பாருங்க. லைட் வருது பாருங்க. லென்த்தாவே இருக்கு. இது பாருங்க, செம்ம லென்த்தாவே கொடுத்துருக்காரு. நல்லா பாருங்க, ஹெவியா இருக்கு. அப்படியே ஜூம் பண்ணி உங்களுக்கு கேமரால காட்டுறேன். கண்ணு குஸ்தான் நான் பொறுப்பு இல்ல. நல்லா பிரைட்டாவே இருக்கு. நல்லா இருக்கு. இது 1 கிலோமீட்டர் முடிஞ்ச அளவுக்கு நான் பிரைட்னஸ் கம்மி பண்ணி நான் வீடியோல போடுறேன். நல்லா பிரைட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா பாருங்க, நிறைய மோடு மாறுற மாதிரி நிறைய பிரைட்டா தெரியுது. இத கம்மி பண்ணி லைட் வச்சிட்டா நான் கையில காமிக்கிறேன். பாருங்களா, அவ்வளவு பிரைட்டா இருக்கு. கம்மி பண்ணலாம். பாருங்க, அதே மாதிரி SOS கூட இதுல வந்து இருக்குங்க. நம்ம எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வந்து எங்கன்னா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நம்ம டிராவல்ல போறோம்
அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வண்டி எதாவது பிரேக் டவுன் ஆகுதுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் எஸ்ஓஎஸ் மாரி வந்து டார்ச் லைட் யூஸ் ஆகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டுங்கண்ணா. நீங்கள் ரொம்ப ஹெவி வெயிட்டுங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ஹெவியாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்க மாதிரி இருக்குங்க. நல்லா ஃபுல் மெட்டலாங்க, இது மெட்டல் ஃபுல்லாக மெட்டல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் சி வந்து கொடுங்க, ஒரு நிமிஷம். டைப் சி வந்து போர்ட்டல் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைப் சி, நீங்கள் சார்ஜரும் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரியும் யூஸ் பண்ணலாம். அதே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெவி வெயிட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்னென்ன வச்சுருக்கீங்க பாருங்க சார், லைட் ஆஃப் பண்ணி பாப்பா. ஆஃப் பண்ணிங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து மினி சைஸும் இருக்குது. ஆமாம் சார், இதான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் அடிக்கும். ஓகே, இது எவ்வளோ ப்ரைஸ் வருது? 350 அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டார்ச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எல்இடி எமர்ஜென்சி போயிடுச்சுன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ் ஆகுங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் பாருங்க. நான் கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்களா, லைட் எடுத்துங்களா. அது மாதிரி எமர்ஜென்சி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சார்ஜ் போடுற இடம் பாருங்க, நல்லா தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி பாருங்க, டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஆஃப் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 350 சொல்றாரு அண்ணன். அதுலேயே இன்னொரு மினி சைஸ்ல வச்சிருக்காரு பாருங்க, இது அதோட குட்டி 150 சொல்றாரு. இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியும் யூஸ் பண்ணிக்கலாம், டார்ச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சி லைட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு என்ன சஜஷன் கேட்டிங்கன்னா பெருசாக வாங்கிக்கோங்க, அது பெஸ்ட் ஆப்ஷனு. நல்லா இருக்குது, நல்ல லைட்டு பர்பஸாக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுலேயும் எஸ்ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. லைட்டும் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க சார். 150 சார். இது ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா 150 சொல்கிறாரு. நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்து ஃபினிஷிங் கொடுத்து நல்லா இருக்குது ட்ரிம்மரு. எல்லாமே புதுசு அண்ணங்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. அதுலேயே ஹெவி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதே சார், இது 500 சொல்கிறாங்க. ஹெச்டிசி 50 ரூபா கம்பெனி 450 கொடுக்கலாம். ஃபைனலாக வந்து 450 வாங்கிக்கலாம். ஹெச்டிசி பிராண்டுங்க, நல்லா இருக்குங்க. அது பாருங்க மெட்டல், இது வந்து மெட்டல். இப்போ நம்ம இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக்ங்க, கோல்டு ஃபினிஷில் இருக்குது, பிளாஸ்டிக். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுக்குறாங்க. இது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறீங்க? 350 சார். இது 350 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து 350 சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் இதுலேயே வந்து நிறைய பேட்டரி யூஸ் பண்ணுறது தாங்க, பேட்டரி யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் சார்ஜர் போட்டும் வந்து இதில் இருக்குது. சார்ஜ் போட்டும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக இருக்குங்க, நல்லா ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க, ஜெப்ரானிக் பிராண்டு 10,000 வாட்ஸ் பவர் பேங்க்கு. அது கேரண்டி நல்லா 6 மந்த் கேரண்டியோட கொடுக்குறாரு அண்ணன். அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த பவர் பேங்க் வாங்கிக்க 850 சொல்கிறாரு. ஃபைனலாக வந்து 850 கொடுக்குறான்னு சொல்கிறாரு. இதில் எம்ஆர்பி பாருங்கள், எம்ஆர்பியோட ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் கொடுக்குறாரு அண்ணன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர்லாம் இருக்குது. ஆனால் மொபைல் ஹோல்டர்லாம் எவ்வளோ ஆகுது? 150 தாங்க சொல்கிறாரு. நல்லா அலுமினியம் பாடி தாங்க, நல்லா ஹெவியாகவே இருக்குது, நல்லா வெயிட்டாகவே இருக்குது. 150க்கு ஒர்த்து தாங்க. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகுங்க. நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப திடீர்னு வேணும்னா நமக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலாம் இருக்குது, நம்ம செல்ஃபோன் பேட்டரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஜியோ பேட்டரி அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தா மசாஜர்லாம் இருக்குது. மசாஜர்லாம் எவ்வளோ சொல்லுங்க? 650 ரூபா சொல்கிறாரு மசாஜர். 50 ரூபா கம்மி பண்ணி நம்மளுக்கு 600 கொடுக்குறான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த நம்ம சின்ன ஃபோன்லாம் இருக்குங்க, நம்ம ஜியோ ஃபோன்லாம் வந்து இப்போ தான் இதுவாகிடுச்சு. ஆனால் அண்ணன்கிட்ட எல்லா மாடல் ஃபோனுன்ற மாதிரி ஜியோ ஃபோனும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் டூவிஸ்ன்னு சொல்லிட்டு பழைய மாடல், இதுவும் பார்த்தீங்கன்னா அண்ணன்கிட்ட செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வந்து இருக்குது. இது எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது சார்? அது ஃபால்ட் பீஸ். ஓகே அது 500 வருது சார். 500 வருது. ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது, ஆனால் நீங்கள் ஸ்பேருக்கு எதனா தேவைப்படுனா யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து பட்டன் மொபைலானா எல்லாமே அது 700 சார். இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன். பட்டன் மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பட்டன் மொபைலும் பார்த்தீங்கன்னா அது கம்மி பண்ணி ஒர்க்கிங் கண்டிஷன் தான். நீங்கள் வந்தீங்கன்னா அண்ணன்கிட்ட வந்து பார்கென் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ணன் கம்மியாகவே கொடுக்குற ப்ரைஸ் எல்லாமே என்ன கேட்டால் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது நோக்கியால 500 வருது. அதான் 450 வரும். 450 தரீங்க. ஓகே, ஹெட்செட்ல எவ்வளோ வருது சார்? 600 சார். 600. ஓகே, ஃபைனல் 500. ஓகே. அது பார்த்தீங்கன்னா சாம்சங் பிராண்டு 600 சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து 500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே சாம்சங் தான் வச்சிருக்காரு அண்ணா. அதேமாதிரி ஹெட்ஃபோன்லாம் வந்து வச்சிருக்காரு, ப்ளூடூத் ஹெட்செட்லாம் வச்சிருக்காரு. இதுவும் பாருங்க 350 சார். 350 ரூபா. இது வந்து வெறும் 350 ரூபா சொல்லியிருக்காரு. குவாலிட்டி நல்லா இருக்கு சார். நல்ல பிராண்டடும் வச்சிருக்காரு அண்ணன். வந்து நம்ம எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி பிராண்ட் வச்சிருக்காரு. இந்த பாருங்க, இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒயர்ட் ஹெட்செட் இருக்கு 50 ரூபா சார். எல்லாமே இது பார்த்தீங்கன்னா எல்லாமே 50 ரூபீஸ் 50 ரூபா தான் சொல்றாரு. நல்லா இருக்குங்க. எல்லாம் பேக்கடு பீஸ், எதுவுமே வந்து பிச்சு யூஸ் பண்ணல. பார்த்தீங்கன்னா புது பீஸ் தாங்க சார். இதை பாருங்க. அதோட கொஞ்சம் ப்ரீமியமாக போனீங்கன்னா குவாலிட்டியாக வாங்குறீங்கன்னா
போட்டு 100 ரூபாய் 100 rupees தான் சொல்றாங்க. எல்லாமே புதுசு தான், எதுவுமே வந்து பிரிச்சு வச்சு செகண்ட் ஹேண்ட்ல வைக்கல. பேக் தான், நல்லா பாருங்க. நான் கிட்டவே எடுத்துட்டு வரேன், ஃபுல் பேக்கிங் தான் இருக்குது பாருங்க. அவர் கவர் பிரிக்கும் போது பாருங்களேன், பிரிக்கிறாரு பாருங்க. அவருங்க பேக் பிரிச்சு அதுக்குள்ள ஒரு கவர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நீட் அண்ட் கிளீன். கடையில 250 விக்கிறாங்க சார். ஆமா, அப்படி 250 கடையில பாத்தீங்கன்னா 250 விக்கிறாங்க. அண்ணன் பாத்தீங்கன்னா 100 rupees தான் தராரு உங்களுக்கு. நீங்க வந்து அண்ணன் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. அந்த கேபிள்ஸ்லாம் எவ்வளவு ஆகுது? 100 ரூபாய் சார். 100 ரூபாய். ஃபாஸ்ட் சார்ஜர் சார். ஃபாஸ்ட் சார்ஜர் கேபிள் டைப் சி 22 watts வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் கேபிள் இருக்கு. டைப் சி இது. டைப் சி இருக்கு. இது என்ன, இது எதுனா இது வந்து இதுவும் டைப் சி. ஆமா சார். இதுவும் டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜர் தாங்க. எல்லாமே புதுசா இருக்கு. இது எவ்வளவு நான் பிரைஸ்? இது 100 ரூபாய் சார். அம்மா நீ பாருங்க, கம்மி பண்ணிடலாமா? அம்மா இது எல்லாமே புதுசா கிடையாது. இது வந்து செகண்ட் ஹேண்ட் பீஸ்லாம் கிடையாது, புதுசு. அண்ணன் கிட்ட இருக்கு புது பீஸ். 650 சொல்றாரு. நீங்க வந்தீங்கன்னா 600 வந்து பிரைஸ் கம்மியா கொடுப்பாரு. என் சேனல் பேர் சொன்னீங்கன்னா 600 கொடுப்பாரு. நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாத்தீங்க. வேணும்னா கூட அண்ணன் கிட்ட வந்து கம்மியா கூட கொடுப்பாரு. நல்லா இருக்கு, பொருள் நல்லா இருக்குங்க. நல்லா ஒர்க்கிங் கிடைச்சது. பாத்தீங்கன்னா சுவிட்சஸ் எல்லாம் பாருங்க, நல்லா நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குங்க. நல்லா யூஸ் பண்றோம். அதே மோடு கால் பண்ணா லோ அதோட அதிகமா வச்சிருக்க மாதிரி 3 மோடு பாருங்க. நல்லா இருக்கு. இது ஒரு சுவிட்ச் இல்லைங்க, 2 சுவிட்ச், டுவல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நல்லா லைட் வெயிட்டா இருக்கு, ஆனா வந்து ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கூட இருக்கு. நம்ம கார் வீல் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு பாருங்க. காட்டுற பாருங்க, கார் டயர் மாதிரி இருக்கு பாருங்க. மெமரி கார்டு போடலாம். இதுல ஆப்ஷன்லாம் பாத்துங்க. நம்மளுக்கு வந்து பென் டிரைவ் போட்டோன்னு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்க சார்ஜ் போட்டல் பாத்தீங்கன்னா டைப் சி இது வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்போ வரது எல்லாமே டைப் சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மொபைல் வந்து டைப் சின்றதுனால டைப் சி யூஸ் பண்றாங்க. நீங்க வேணா வந்து டைப் சி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு, இது நல்லா ஹெவியாவும் இருக்கு, கிளீனா இருக்கு. புதுசுங்க, பாக்ஸ் பீஸ் தாங்க. நான் பழசு எதுவுமே காட்டல, பாக்ஸ் பீஸ் தாங்க காட்டுறேன். அதுலயே வந்து இன்னொரு மாடல் ஸ்பீக்கர் இருக்கு, அதையும் காட்டுறேன் பாருங்க. ராக் லைட்னு சொல்லிட்டு ஒரு மாடல் லாஸ்டா 500 நல்லா ஒரு ஹெவியா சவுண்ட் வர மாதிரி. அதுதான் நான் 150 கம்மி பண்றேன். இது எவ்வளவு நான் பிரைஸ் பண்ணீங்க? நான் 650 ரூபாய். நான் லேடிஸ் இது எவ்வளவு நான் பிரைஸ்? ஏன்னா 150 ரூபாய் யாரும் பண்ண மாட்டேன். நீங்க ரெண்டு வாங்கிட்டாலும் நான் 100 வச்சு வரேன் பாருங்க. இப்போ 500 ரூபாய் வித்தாலே நீங்க 100 ரூபாய் பாத்தீங்களா? செம்ம சவுண்ட் வருது. இது வந்து டெமோ கோச காமிச்ச சவுண்ட், ஆனா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க பாட்டு கனெக்ட் பண்ணி வீட்ல வச்சீங்கன்னா அவ்வளவு கிளியரா வந்து இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம அண்ணங்கள்ல பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் தான் சாப்பிட வந்துடும். நம்மளுக்கு ஒண்ணு, கேமராமேனுக்கு ஒண்ணு. ஓகேங்களா? சூப்பரா இருக்குங்க, நல்லா சூப்பரா இருக்கு. நான் கேமராமேனுக்கு ஒன்று கொடுத்துட்றேன். இங்க பாருங்க, இது 700 சொல்றாங்க. ஏன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தானே, ஒர்க்கிங் கண்டிஷன் தானுங்க. கட்டிங் ஷாப் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 700 சொல்கிறாங்க. உங்கள் வேணா வந்து பார்கெயின் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு. என்ன பிராண்டுன்னு தெரில, பிராண்டு பேர்லாம் போடல கட்டிங் மிஷின். ஆனால் வந்து நல்லா ஹெவியாகவும் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்கிறாங்க. அதையும் பார்த்துங்க. அப்புறம் இது ஒவ்வொரு மிஷின் இருக்குது, ட்ரில் மிஷினும் இருக்குது. எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா பீஸுமே ஒர்க்கிங் பீஸ் தான் சொல்கிறாங்க. நான் ட்ரில் மிஷின்னா எல்லாமே 700 சொல்கிறாங்க மேக்ஸு. என்ன ஆமாம், இது வந்து 700 சொல்கிறாங்க. இதோட ஹெவியாக இதோ பெருசு வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து 700. ட்ரில் பிட் வந்து இல்லை, ஆனால் ட்ரில் பிட் நீங்கள் ஒன்றா வாங்கிக்கணும். கேபிளோட இருக்குது, கேபிளாக நல்லாவே இருக்குது. யாருன்னா ஸ்பேருக்கு வேணாலும் சரி, இல்லை இது கொஞ்சம் டேமேஜ் பீஸ் தான், மற்றபடி ஓகே தான், ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ப்ளஸ் ஹெவியாக பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பேசி பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் இருக்குது. ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க, நல்லா ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா ஹெவியாகவே நல்லா பிலிப்ஸ் பிராண்டு. ஒரு 4 ஸ்பீக்கர் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. 1 2 3 4 இருக்குது. இதில் செட்டு எங்கன்னு தெரியல, ஃபுல் செட்டு இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் இருக்குது மொத்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் மிஷின் இருக்குது. இது ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை, ஆனால் பட் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது டைப் ரைட்டிங் மிஷின். சும்மா வேணுன்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக்காக வந்து வாங்கி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரேடியோ இருக்குது, ரேடியோ செட் இருக்குது. அது எவ்வளோன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் தெரியல, நம்ம கேட்போம். ஏன்னா கொஞ்சம் அவங்க இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கேபிள்ஸு. நான் கொஞ்சம் அப்படியே உள்ளே போய் போகிறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே போனீங்கன்னா கேபிள் ஒயர்லாம் இருக்குது. இந்த கேபிள் ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சார்ஜிங் கேபிள் இருக்குது, ஏன்னா ஒய்ஃபை அடாப்டர் கேபிள் இருக்குது. இது பாருங்க, இந்த ஜியோவோட அடாப்டர் கேபிளாக இருக்குது, ஒய்ஃபை அடாப்டர் கேபிள் இருக்குது.
நிறைய இருக்குங்க. இந்த கேபிள்லாம் அண்ணா கேபிள்லாம் எவ்வளோ ஆகுது ப்ரைஸு அண்ணா? கேபிள் ப்ரைஸ்லாம் எவ்வளோ ஆகுது? ஒவ்வொன்றும் 100, 150, 200 அந்த மாதிரி ரேட்டில் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி தான் இருக்குங்க. ஏன்னா பிராண்டுன்னு போடல, பிராண்டு தெரியல. ஒன்று சோனி இருக்குது, சோனி பிராண்டோட டிவி, சின்ன சைஸ் 32 இன்ச் சோனி பிராண்ட் இருக்குது. அது பின்னாடி என்ன பிராண்டு தெரியல, அதுக்கு பின்னாடி ஒரு பிராண்டு, அது ஒரு 43 இன்ச் இருக்குது, 55 இன்ச் இருக்குது, அது பிராண்ட் இருக்குது. அந்த டிவி எது செகண்ட் ஹேண்ட் டிவி தான், ஒர்க்கிங் கண்டிஷனாக தெரியல, அது பார்க்கணும். அதை தவிர்த்து செகண்ட் ஹேண்ட் ஃபோன்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்பேருக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஃபோன்லாம் இருக்குது, நிறையவே இருக்குது. செகண்ட் ஹேண்ட் ஃபோன்னா பட்டன் ஃபோன் மாதிரி தாங்க, நிறையவே இருக்குது. ஒன்றா வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோ இருக்குங்க, பழைய மாடல் ரேடியோ இருக்குது, காட்டுற மாதிரி பழைய மாடல் ரேடியோ இருக்குது. அழகா பாருங்கள், கேஸ்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. பழைய மாடல் ரேடியோ இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்குது. அதே அது பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் ரேடியோ இருக்குது. அப்புறம் டேப்லாம் இருக்குது, இப்படி டேப்லாம் இருக்குது. அதெல்லாம் டிஸ்பிளே உடஞ்சிருக்குது, மற்றபடி ஆனால் டேப்லாம் இருக்குது. ஸ்பேருக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அதை தவிர்த்து கீபோர்டு நிறைய இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்டர் கூட இருக்குது. பிரிண்டர் காட்டுற பாருங்க, பிரிண்டர் கூட இருக்குது பாருங்க, நல்லா நீட்டாக புதுசாகவே இருக்குது பிரிண்டர். திருப்புறம் பாருங்கள், ஹெச்பி பிராண்டு. பிராண்டு நம்ம சீரியல் நம்பருக்கு பார்க்குறேங்க, சீரியல் நம்பரோட காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் க்ளீனாகவே இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஒர்க்கிங் கண்டிஷனாக சொன்னார், எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல. இது நான் கேட்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஆனால் இந்த பிரிண்டர் எவ்வளோண்ணா ப்ரைஸா? 2000 சொல்கிறாரு பிரிண்டரு. நீங்கள் வந்து பேசி பார்கன் பண்ண வேணா வாங்கிக்கோங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் தானா, நல்லா இருக்குங்க பிரிண்டர், எந்த ஒரு டேமேஜ்லாம் இல்லைங்க. நல்லா வந்து நல்லா இருக்குது பொருள். வேணுன்றவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு தேவை வச்சோம். அது ஆஃபீஸ் ஒர்க்கிங்காக தேவைப்படுச்சுங்க. அண்ணங்களில் பார்த்தீங்கன்னா ரேடியோலாம் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேடியோலாம் இருக்குது. பழைய மாடல் இது, கேஸ்ட் போட்டு வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள். நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் தானே, இல்லை ஸ்பேருக்கு எதனா யூஸ் பண்ணலாம்? ஸ்பேருக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்பேருக்கு யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், நல்லா நீட்டாகவே இருக்குது. நீங்கள் ஸ்பேருக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எல்லாமே ஸ்பேருக்கா இல்லை ஒர்க்கிங் கண்டிஷன்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக பிலிப்ஸுங்க, பிலிப்ஸ் பிராண்டு. இது கேஸ்ட் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைன்னா, இந்த பழைய மாடலு கேஸ்ட் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி. பட்டன்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது பாருங்கள், பட்டன்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. பாருங்கள், கேஸ்ட் வந்து உள்ள கேஸ்ட் போட்டு இது பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் கண்டிஷன் தான். நாங்கள் நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுதுங்க, நல்லா ஒர்க் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த குட்டி குட்டி ஸ்பீக்கர்லாம் எவ்வளோ ஆகுது? குட்டி ஸ்பீக்கர்லாம் 50 ரூபா தானே? கொஞ்சம் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் பிராண்டு. இது ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொல்கிறாரு. எல்லாமே ஒரே ப்ரைஸா இல்லை ஒரு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை மாறுதாண்ணா? 5 ஸ்பீக்கர் 1000 ரூபா. 5 ஸ்பீக்கர் 1000 ரூபா. ஓகே. இங்கே இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலரில் இருக்குதுல்ல, இந்த சில்வர் கலர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீக்கர் வந்து 1000 ரூபா சொல்கிறாரு. இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கர் வந்து 50 ரூபா தான் சொல்கிறாரு. நல்லா சீப்பாகவே இருக்குது அண்ணங்கிட்ட வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. எல்லாமே நிறைய ஸ்பீக்கர் தாங்க வச்சுருக்காரு. இந்த ஆனால் இந்த பெரிய ஸ்பீக்கர் எவ்வளோண்ணா வருது அண்ணா? பெரிய ஸ்பீக்கர் எவ்வளோ வருது? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் அப்படியே இந்த செட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபா சொல்கிறாரு. ஓகே. அப்படி நிறைய ஐட்டம் இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து ஒய்ஃபை இது வந்து வச்சுருக்காங்க. நம்ம யாருக்குன்னா தேவைப்பட்டுனா வாங்கிக்கலாம். இது எவ்வளோ ஆகுது? இது 500 ரூபா வருதுங்க ஆம்ப்ளிஃபையரு. இதை பாருங்க, நீட்டாகவே இருக்குது, நல்லா க்ளீனாகவே இருக்குதுங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொல்கிறாரு. 500 சொல்கிறாரு. என்னன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய இருக்குங்க அண்ணங்கிட்ட, நிறைய ஸ்பீக்கர்ஸு, நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஐட்டமு, நிறைய விஷயம் தான் வந்து அண்ணன் வச்சுட்ருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டர் கூட முன்னாடி வச்சுட்ருக்காரு. ஹோம் தேட்டர்லாம் ப்ரைஸ் எவ்வளோ ஆகுது பாருங்கள். ஹோம் தேட்டர் வந்து 500 சொல்கிறாரு. பிராண்டு பார்த்திங்கன்னா நார்மல் பிராண்ட்லாம் இல்லைங்க, பிலிப்ஸு, சாம்சனு அந்த மாதிரி பிராண்டாக யூஸ் பண்ணுறாரு. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தானே, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு புது பீஸ் மாரியே இருக்கும், செகண்ட் ஹேண்ட் பீஸ் மாரியே தெரியாது. நல்லா க்ளீனாகவே இருக்குது பாருங்களேன். நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள், நல்லா செகண்ட் ஹேண்ட் பீஸ் மாரியே தெரியாது, புதுசாகவே இருக்குது மாதிரி இருக்குது. வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து அண்ணன் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. அண்ணன் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்லேயே வந்து கொடுக்குறாரு உங்களுக்கு. ஓகே.
அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பேர் ஐட்டம்லாம் விற்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிள்லாம் விற்கிறாரு அண்ணன். கேபிள் ஐட்டமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான ரிமோட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ரிமோட்லாம் வந்து எவ்வளோண்ணா ப்ரைஸ் வருது? 20 ரூபா 30 ரூபா தான் சொல்கிறார். ரிமோட்லாம் பார்த்தீங்கன்னா ரிமோட்லாம் வந்து 20 30 தான். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இது பாருங்கள், இந்த ரிமோட்லாம் வந்து 20 30 வேணுன்றவங்க வீட்டுக்கு வேணும் யூஸ் பண்ணால், என்ன ஸ்பேருக்கு வேணுன்றவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரிமோட்லாம். இந்த கேபிள்லாம்ண்ணா 50 ரூபா. ஜாஸ்டிக்லாம் பாருங்கள், ஜாஸ்டிக்லாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனாக தெரில, ஆனால் நல்லாயிருக்கு. யாருன்னா வேணும் இந்த இது வேணும், பட்டன் வேணும், இது வேணும், அந்தமாரி யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இருங்க வரேன். இது பாருங்கள், சும்மா நம்ம வீட்டுக்கு வெளியே எல்இடி லைட்டு மாரி இருக்குது. எமர்ஜென்சி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது சும்மா 20 ரூபா 30 ரூபா தான் சொல்கிறாங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அது மாதிரி டெலிஃபோன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஜாஸ்திக்லேயே டிஃப்ரெண்ட் இப்போ நம்ம காருக்கு வந்து இப்போது நீங்கள் வந்து கார்லாம் வாங்குறீங்கன்னு வச்சு, இந்த ரிமோட் கார்லாம் வாங்குறீங்கல்ல, ரிமோட் கார்லாம் வாங்கினீங்கன்னா அந்தமாதிரி காருக்கு வந்து சில பேர் வந்து ரிமோட்லாம் இருக்காது. இந்தமாதிரி பல சந்தையில் வாங்குறவங்க ரிமோட்லாம் இருக்காது. இப்போ அந்தமாரி வந்து தேடும் போது இந்தமாதிரி ரிமோட்லாம் வந்து ஸ்பேராக வாங்கி கூட நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். இது பேட்டரி செட்டப் தான், நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்களா, பம்பிள் பீ மாரி இருக்குது, நல்லாயிருக்கு பாருங்கள். ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது, நல்லா பட்டனும் ஒர்க் ஆகுது. இதுவும் ஒரு ஜாஸ்டிக். அப்போ இது ஒரு மாடலுங்க, இது ஒரு மாடல் ஜாஸ்டிக்காக இருக்குது. நம்மளுக்கு ஜாஸ்டிக் வேணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும், இல்லை நம்மக்கிட்ட ஜாஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாஸ்டிக் வாங்கி யூஸ் பண்ணிங்க, அதுமாரி இருக்குது. இது பாருங்கள், இது பாருங்கள், ஸ்பைடர் மேன் மாரி இருக்குது பாருங்கள். இப்போ வித்தியாசமாக இல்லை, ஒன்றும் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. அதில் புது பொருள்லேருந்து பழைய பொருள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிருப்பீங்க. அடுத்து இந்த வீடியோவில் என்ன ஐட்டம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் மக்களே.